வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலங்க பீட்ரூட் கட்லெட் செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. ஒரு 200 கிராம் வருங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது நல்லா செதுக்கி துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக போட்டுக்கலாங்க. துருவன பீட்ரூட்டை பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கூடையே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுக்கூடையே 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொஞ்சமாக மல்லித்தழை, இதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கூடையே 2 ஸ்பூன் கடலமுத்து சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கூடையே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட் கூட வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கூடையே 1 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விடையிலேயே உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கட்லெட் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நம்ம உருண்டை பிடிச்சதா நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரியே எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். பீட்ரூட் கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மைதா மாவில் முக்கி எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் கூட சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்லெட்டை மைதா மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுத்துட்டுங்க ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கட்லெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கட்லெட்டை எண்ணெயில் போட்டுக்கலாம். கட்லெட்டு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பீட்ரூட் கட்லெட்டுக்கு கூட நெடக்கலை முத்து சேர்த்துனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. பீட்ரூட் கட்லெட் 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் சுத்தமாக வடித்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கட்லெட்டையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. பீட்ரூட் கட்லெட்டுக்கு நான் தக்காளி சாஸ் வச்சுருக்கேன். சாட் பத்தலாம். பீட்ரூட் கட்லெட் ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.